நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சிலுவை சிலுவை அன்பின் உயரம், சிலுவை தியான நேரம், இதயம் உடையும் நேரம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது நிலா கோரைக்கடை, ஆலங்குளம் மற்றும் பாவூற்றத்திரம். ஜோஷ்வா டிவியின் சில்வே தியான நேரம் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை யாவரையும் சந்திப்பதில் மனமகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சிறு ஜெபம் செஞ்சுட்டு நம்ம வேத தியானத்துக்குள்ளாக செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் நல்ல தகப்பனே, நீர் கொடுத்த இந்த ஜெப நேரத்திற்காக, இந்த சிலுவை தியான நேரத்திற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, கர்த்தருடைய வேதம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று எழுதியிருக்கிறது. அது உம்முடைய வேதமானது. இதோ இன்றைக்கு தியானிக்கக்கூடிய அந்த வேத பகுதியானது ஆண்டவரே, பிரசங்கிக்கிற என்னையும் அது உருவக்குத்தட்டும். இந்த செய்தியை கேட்கின்ற யாவருக்குள்ளும் உம்முடைய வசனம் உருவக்குத்தி ஆண்டவரே அந்த இடத்தில் அவர்களுக்குள்ளே, அவர்கள் இருதயங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் சுவாமி. என்னை மறைத்து கர்த்தர் வெளிப்படுவீராக. நீர் அப்படியே செய்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கு தியானிக்கும்படி இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு எதுவென்றால், உடன்படிக்கையை முறிக்காதே. உடன்படிக்கையை முறிக்காதே. எந்த உடன்படிக்கையை நாம் முறிக்கக்கூடாது? யாரோடு ஏற்படுத்தி இருக்கின்ற உடன்படிக்கையை நாம் முறிக்கக்கூடாது? சற்று தியானிப்போம். அதாவது மத்தேயு 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மத்தேயு 26, 28ஆம் வசனம். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இது இயேசு கிறிஸ்துவானவர் நம்மளை பார்த்து சொல்கிறாங்க. நம்ம ஏசப்பாவை பற்றி நம்மளுக்கு தெரியாத நாட்களில், ஏசுனா யாருன்னே தெரியாத நாட்களில் நம்ம எல்லாருமே பாவத்துக்குள்ளே வாழ்ந்திருப்போம். என்றைக்கு இயேசுவை பற்றி நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சோ, இயேசுவை நோக்கி நம்ம என்றைக்கு ஓடி வர ஆரம்பித்தோமோ, அன்றிலிருந்து நமக்குள்ளாக ஒரு மாறுதல் வர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம நிறைய பாவங்கள் செஞ்சுருப்போம். அது வரைக்கும் அந்த பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம். அப்போ ஆண்டவர் நம்ம ரொம்ப மனசார மன்னிப்பு கேட்கும் பொழுது இயேசு என்ன பண்ணுறாரு? அவருடைய இரத்தத்தினால் நம்மளை கழுவுறாரு. அப்போ அந்த இரத்தத்தினால் நம்மளை பரிசுத்தம் பண்ணும் பொழுது நம்மளுக்கு பிள்ளை என்ற ஒரு புத்திர சுவிகாரம், பிள்ளை என்கின்ற அந்த ஒரு அங்கீகாரம் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு. அப்போது அவருடைய புதிய உடன்படிக்கை, கல்வாரி சிலுவையில் இயேசு சிந்தின அவருடைய புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே நம்மை சுத்திகரித்து அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி ஒரு அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறார். ஒரு உடன்படிக்கை நமக்கும் அவருக்குமாக ஏற்படுகிறது. இந்த உடன்படிக்கையை நாம் அநேக நேரங்களில் முறித்து போடுகிறோம். அது எப்போலாம் முறித்து போடுறோம் அப்படிங்கிறத குறித்து இன்றைக்கி நம்ம பார்ப்போம். பழைய ஏற்பாட்டில் ஒரு 3 காரியங்களை எடுத்து நம்ம தியானித்து எப்படியெல்லாம் தேவன் நம்மோடு கொண்டு இருந்த அந்த உடன்படிக்கையை நாம் முறிக்கிறோம் என்று நாம் பார்ப்போம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம். இந்த 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இஸ்ரவேலுக்கும் பெலிஸ்தருக்கும் இடையில் யுத்தம் நடக்குது. முதலாவதாக நடக்கின்ற யுத்தத்தில் இஸ்ரவேலர்கள் ஜெயிக்கிறாங்க, பெலிஸ்தர்கள் தோற்று போகிறாங்க. தோற்று போன பெலிஸ்தர்கள் அப்படியே இருந்து விடாமல் அவங்களுடைய படைபலத்தை பெருக்கி கொண்டு மீண்டும் இஸ்ரவேல் ஜனங்களோடு யுத்தம் செய்வதற்கு வர்றாங்க, பெரும் படையோடு வர்றாங்க. இந்த சமயத்தில் இஸ்ரவேலருக்கு ராஜாவாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா சவுல். இந்த சவுலை குறித்து உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த சவுல் தன் தகப்பனுடைய கழுதை, காணாமல் போன தன் தகப்பனுடைய கழுதையை தேடி கொண்டு போன ஒரு மனிதன். சாமுவேல் மூலமாக கர்த்தர் கழுதையை தேடி போன ஒருவரை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேலருக்கு ராஜாவாக ஏற்படுத்தி இருந்தார். அப்போ இந்த சவுல் பெலிஸ்தர் பெரும்படையோடு வரும்பொழுது மனம் கலங்குறாரு, பயப்படுறாரு. அப்போ சாமுவேல் என்ற அந்த தீர்க்க தரிசிக்காக சவுல் காத்துட்ருக்கிறாரு. ஒரு 7 நாள் சாமுவேலுக்காக சவுல் காத்துட்ருக்கிறாரு. சாமுவேல் வருவதற்கு காலதாமதமாகுது. காலதாமதமானதும்
சவுல் என்ன செய்கிறாரு அப்படின்னா, உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் சவுல் என்ன பண்ணுறாரு, சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகிறார் அப்படின்னு வேதம் சொல்லுது. தேவனுக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவது பழைய ஏற்பாட்டின்படி யாருடைய காரியமாக இருக்குது அப்படின்னா ஆசாரியர்களுடைய காரியமாக இருக்கிறது. ஆனால் சவுல் இந்த இடத்துல யார் அப்படின்னா ஒரு ராஜா. அப்போ ஆசாரியன் செய்யக்கூடிய ஒரு வேலையை அவருக்கு காத்திருக்க முடியலை. சாமுவேல் வரும் வரைக்கும் சவுலால் காத்திருக்க முடியலை. அதனால் சர்வாங்க தகன பலியை தானே செலுத்தியிருந்தார். அங்கே காத்திருக்க மனசு இல்லாமல் இந்த காரியத்தை சவுல் அவசரப்பட்டு செஞ்சிடுறாரு. இப்போ 1 சாமுவேல் 13:14 வசனம் என்ன சொல்லுது? இதில் பார்த்துக்கிட்டோம்னா சவுல் பலியிட்டதற்கு பிற்பாடு சாமுவேல் வர்றாரு. சாமுவேல் வந்தோடனே நடந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது கர்த்தர் சாமுவேலை கொண்டு சவுலிடம் பேசிய வார்த்தை என்ன அப்படின்னா, உன்னுடைய ராஜ்ய பாரம் நிலை நிற்காது. இதுதான் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. அப்போ இன்றைக்கி அநேக காரியங்களுக்காக தேவன் நம்மை காத்திருக்க வைக்கலாம். அது ஒரு சில நாட்களாக காத்திருக்க வைக்கலாம், ஒரு சில மாதங்களாக காத்திருக்க வைக்கலாம், ஒரு சில வருடங்களாக கூட காத்திருக்க வைக்கலாம். அநேக காரியங்களுக்காக நம்ம காத்திருக்கிறது உண்டு. தேவ சமூகத்தில் கர்த்தர் நம்மை காத்திருக்க வைப்பார். அப்போ அந்த மாதிரியான நேரத்தில் தேவனுக்கு காத்திருக்க மனதில்லாமல் நாம் என்ன செய்யக்கூடாது, நம்ம சுய புத்தியின்படி ஏதாவது ஒரு காரியத்தை குறுக்கா போய் நம்ம வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணக்கூடாது. இப்படி தான் உசியா அப்படிங்கிற ராஜா அவர் என்ன பண்ணுறாரு, உசியா ராஜா அவர் ராஜ்யபாரம் பண்ணியிருந்த காலகட்டத்தில் நல்ல எல்லாவற்றாலும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ராஜாவாக அவர் இருக்கிறார். 1 ராஜாக்கள் 26ஆம் அதிகாரத்தில் அதை நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த உசியா ராஜா மேட்டிமையினால் என்ன பண்ணுறாரு, தேவ ஆலயத்துக்குள்ளே சென்று ஆசாரியர்களுடைய வேலையை இவர் செய்ய துணிகிறார். அதாவது தேவனுக்கு முன்பாக தூபம் காட்ட துணிகிறார். உடனே உசியாவுக்கு நெற்றியில் குஷ்டரோகம் வந்து தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடி தன் வாழ்நாள் முழுவதும் குஷ்டரோகம் பிடித்தவனாய் ஒரு தனி வீட்டிலே வாழ்ந்து மரித்து போய் அடக்கம் பண்ணப்படும்போது கூட ராஜாக்களோடு அடக்கம் பண்ணப்படாமல் குஷ்டரோகியாக இருந்த காரணத்தினாலே தனியாக அடக்கம் பண்ணப்படுகிறார். அப்போ இதில் என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, தேவனுக்கு காத்திருக்க நமக்கு மனசு இல்லாமல் இருந்துச்சு, நம்மளுக்கு பொறுமை இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய ஸ்தானத்தை நாம் இழக்கிறோம். எனக்கு திருச்சியில் வேலை கிடச்சி நான் போகிறேன். கர்த்தர் வேலையை கொடுக்கும் பொழுது நான் உனக்கு எப்படி இலவசமாக வேலையை கொடுத்தேனோ அதே போல் உனக்கு இலவசமாக ட்ரான்ஸ்ஃபரையும் கொடுப்பேன். அது வரைக்கும் நீ காத்து இருக்கணும் அப்படின்னு ஏசப்பா சொன்னாங்க. சரி, ஒரு வருஷத்துக்குள்ளே நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபரை ஏசப்பா தந்துடுவாங்கன்னு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் 7.5 வருடங்கள் கர்த்தர் என்னை காக்க வைத்தார். மனசு ரொம்ப விட்டு போச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. 7.5 ஆண்டுகள். ஆனால் எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில் நான் காத்திருந்தேன். தேவன் இன்றைக்கு என் வீட்டில் இந்த தென்காசி மாவட்டத்துக்குள்ளே என்னுடைய வீட்டிலேருந்து நான் வண்டி எடுத்தால் ஒரு 5 நிமிஷத்துக்கு போகக்கூடிய ஒரு இடத்துக்குள்ளே என்னை கூட்டியாந்து இன்றைக்கி வச்சுட்டார். தேவன் காத்திருக்க சொல்லும் விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய திட்டம் ஒளிந்திருக்கும். எனவே சவுளை போல காத்திருக்க மனதில்லாமல் உங்கள் உடன்படிக்கை தேவனோடு கொண்டு இருக்கும் உங்கள் உடன்படிக்கையை முறிக்காதிருங்கள். 2வது காரியமாக நாம் எதை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, சாமுவேல் தீர்க்கதரிசி சவுளை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை சவுல்கிட்ட போய் சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, அமலேக்கியரோடு கூட யுத்தம் செய்து வாலிபர்களையோ ஆண்களையோ பெண்களையோ பிள்ளைகளையோ ஆடு மாடு ஒட்டகங்கள் எதையும் மீதம் வைக்காதபடிக்கு எல்லோரையும் நீ சங்காரம் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சாமுவேல் மூலமாக சவுலுக்கு உண்டாகிறது. அந்த வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிஞ்சு சவுலும் என்ன பண்ணுறாரு, யுத்தத்துக்கு அமலேக்கியரை எதிர்த்து யுத்தத்துக்கு போகிறாரு. ஆனால் அந்த யுத்தத்தில் கர்த்தர் சொன்னபடி சில காரியங்களை சங்காரம் பண்ணுகிறார். ஆனாலும் சவுல் என்ன பண்ணுறாரு அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, அமலேக்கியருடைய மன்னனார ஆகாகை தன்னோடு வச்சுக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய ஆடு மாடுகளில் கொழுமையானவைகளை தன்னோடு எடுத்துக்கிறாரு. 2ஆம் தரமானவைகளை தான் என்ன பண்ணுறாரு, தேவனுக்கென்று இரண்டாம் தரமானவைகளை
சங்காரம் பண்ணி போட்டுவிட்டு மீதியானவைகளை தன்னோடு எடுத்துக்கொண்டு சவுல் வந்து விடுகிறார். இதனால் என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தேவன் அனைத்து அமலேக்கியர் அவ்வளோ வரையும் சங்காரம் பண்ணி போட சொன்னார். அங்கே எதையுமே சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு மீதம் வைக்கக்கூடாது அப்படின்னு தேவனுடைய கட்டளையாக இருந்தது. ஆனால் சவுல் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. சவுல் என்ன பண்ணார்? தன் இஷ்டம் போல் செய்தார். சாமுவேல் தீர்க்கதரிசி வர்றாரு. வந்துட்டு சவுல்கிட்ட விசாரிக்கிறாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நான் கொழுமையான ஆடுகளையும் கொழுமையான மாடுகளையும் கர்த்தருக்கென்று பலி செலுத்துவதற்கு நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுல் சொல்கிறாரு. சாமுவேலுக்கு மனசு ரொம்ப வருத்தமாச்சு. ஐயோ, கர்த்தர் என்ன சொன்னார், கொஞ்சம் கூட அதற்கு கீழ்ப்படியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆகாகை சாமுவேல் என்ன செய்கிறாரு? கொல்றாரு. அதற்கு பின்பதாக சவுலை விட்டு சாமுவேல் புறப்பட்டு போகிறாரு. வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த இடத்துல சவுலை விட்டு புறப்பட்டு சென்ற சாமுவேல் தான் மரிக்கும் வரைக்கும் மீண்டும் சவுலை சந்திக்கவே இல்லை. இதிலிருந்து நம்ம எதை உணர்றோம்? இதிலிருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, அந்த இடத்துல வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு புறக்கணிக்க சொன்னதை, சங்காரம் பண்ண சொன்னதை சவுல் சங்கரிக்கவில்லை, தன்னோடு எடுத்து வைத்து கொண்டார். இதனால் தேவ பிரசனம் சவுலை விட்டு நீங்கிற்று. இன்றைக்கி நீங்களும் நிறைய பேர் இதை பார்த்து கொண்டு இருக்கிற நிறைய தெய்வ பிள்ளைகள் கர்த்தர் அருவருக்கிற சில விஷயங்களை உங்களோடு கூட என்ன செஞ்சுருக்கலாம்? வச்சிட்ருக்கலாம். ராக்கேலை போல யாக்கோபோடு கூட தன் தகப்பன் வீட்டை விட்டு ராக்கேல் புறப்படும் பொழுது ராக்கேல் என்ன பண்ணாங்க? அவங்க அப்பாவுடைய அந்த சொரூபங்கள், அவங்க அப்பா வழிபட்டுக்கிட்டு இருந்த அந்த சொரூபங்களை தூக்கிக்கிட்டு வந்துட்டாங்க. அவங்க அப்பா பின்தொடர்ந்து வரும்போது கூட அதை மறைச்சி அது மேலே அமர்ந்துக்கிட்டாங்க. அந்த ராக்கேல் இதுதான் சொரூபங்களை நான் வச்சுருக்கேன்னு அவங்க சொல்லவே இல்லை. ஆனால் கர்த்தருக்கு அது அருவருப்பானது. இது சொரூபங்கள் அப்படின்னு சொல்கிறோம். நிறைய விஷயங்கள் நம்ம ரகசிய பாவங்களோடு சம்மந்தப்பட்ட விஷயங்களாக கூட இது இருக்கலாம். எத்தனையோ விஷயங்களை நாம் என்ன செஞ்சுருப்போம்? ரகசியமாக வச்சுருப்போம். கர்த்தர் அருவருக்கிற காரியம் அது எதுவாக இருந்தாலும் உங்கள் எல்லைகளை விட்டு அப்புறப்படுத்துங்கள். இது கர்த்தருடைய வார்த்தை. இதற்கு கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படியாமல் சவுல் போனதுனால தான் அங்கே தேவ பிரசனத்தை சவுல் இழந்து போனார். சாமுவேல் மரிக்கும் வரைக்கும் மீண்டும் சவுலை சந்திக்கவே இல்லை. அதனால் சவுல் இந்த மாதிரி உடன்படிக்கையை முறித்து போட்டது போல நீங்களும் தேவனோடு கொண்டு இருக்கும் உடன்படிக்கையை உங்கள் கீழ்ப்படியாமை நிமித்தமாக முறித்து போடாதிருங்கள். மூன்றாவது காரியமாக நாம் எதை பார்ப்போம் என்றால், 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். இதில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, மீண்டும் பெலிஸ்தியர் சவுலோடு கூட யுத்தம் செய்ய, இஸ்ரவேலரோடு கூட யுத்தம் செய்ய வர்றாங்க. சவுல் தேவனிடத்தில் விசாரிப்பதற்காக என்னெல்லாமோ செஞ்சு பார்க்குறாரு. ஆனால் தேவனிடமிருந்து மறு உத்தரவு சவுலுக்கு வரவே இல்லை. சவுல் உடனே என்ன பண்ணுறாரு? அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறாரு. 1 சாமுவேல் 28:6-7 வசனங்களிலே சொல்லப்படுது, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள் என்றார். அதாவது தேவனிடத்திலிருந்து மறு உத்தரவு வரவில்லைன்னு தெரிஞ்ச உடனே குறி சொல்லுகிறவர்களை சவுல் நாடுகிறார். இன்றைக்கி நாம் எத்தனை பேர் இருக்கிறோம்? சர்ச்சுக்கு போவோம், பைபிள் எடுத்துகிட்டு போவோம், ஆராதனையில் கலந்துப்போம், இப்போ அங்கங்கே வைக்கிற ஜபக்கூட்டங்களில் கலந்துப்போம், எல்லாமே வேதத்தை வாசிப்போம். ஆனால் சில நேரங்களில் குறி கேட்க ஓடுவோம், ஜாதகத்தை வீட்டுக்குள்ளே வச்சுருப்போம், ஜாதகம் பார்க்க ஓடுவோம். இதனால் என்ன தீமை வருதுன்னு நினைக்கிறீங்க? 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரம் 4-6 வசனங்களை நம்ம பார்க்குறோம். சவுல் தற்கொலை செய்து மரிக்கிறார். என்றைக்கு குறி கேட்க போனாரோ அந்த இடத்திலிருந்து சவுளுடைய ஜீவன் அவரை விட்டு போகுது. கர்த்தருடைய உடன்படிக்கையை அவர் குறி கேட்கறதுனாலே அவர் என்ன, அது பில்லி சூனிய பாவத்துக்கு நிகரானது. அந்த குறி சொல்லுகிறதுக்கு அவர் போன உடனே அவருடைய ஜீவன் போகுது. சவுலும் மரிக்கிறார், அவருடைய குமாரர்கள் அனைவரும் மரித்து போகிறாங்க. அப்போ இது ஜீவனை நஷ்டப்படுத்துகிற ஒரு பாவமாக இருக்குது. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நாங்கள் திருநெல்வேலியில் இருந்தப்போ கணவன் மனைவி 2 பிள்ளைகள், கிறிஸ்தவங்க, சர்ச்சுக்கு அவங்கள போல் காணிக்க கொடுக்க முடியாது, அப்படி காணிக்க கொடுத்துட்டு இருந்தவங்க. அந்த அக்காவுக்கு உடம்பு சரியில்லாமல் அடிக்கடி இருக்கும். ஒரு ஊசியோட விலையே 1 லட்ச ரூபான்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அவங்க செல்வ செழிப்போடு தான் இருந்தாங்க, நல்லா தான் இருந்தாங்க, எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. ஆனால்
அவங்க கணவருக்கும் உடல்நிலை சரியில்லாமல் போகும் பொழுது அவங்க தேவனை விட்டு பின்வாங்கி குறி சொல்லுகிறவர்களை தேடி போனாங்க. அந்த ஜாதகம் பார்க்குறது அப்படி இப்படின்னு எல்லாமே அவங்க செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அந்த வீட்டில் எனக்கு அந்த கணவன் இறந்தார், மனைவி இறந்தாங்க, மூத்த மகன் இறந்தான், எனக்கு ஒரே ஒரு பிள்ளை மட்டும் மீதியாக இருக்குது. இந்த குடும்பத்தை குறித்து சில ஒரு பத்திரிக்கையில் கூட, நியூஸ் பேப்பரில் கூட விஷயங்கள் வந்துச்சு. ஸோ தேவனை விட்டு விலகி போகாதருங்கள். அந்த அஞ்சனம் பார்க்கறது, குறி கேட்குறது போகாதீங்க. இது உங்கள் ஜீவனை நஷ்டப்படுத்தும். அதனால் இன்றைக்கி நம்ம 3 காரியங்களை குறித்து நம்ம பார்த்துருக்குறோம். என்னதெல்லாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம். உடன்படிக்கையை முறிப்பதை குறித்து ஒரு 3 விஷயங்களை நம்ம தியானிச்சிருக்கிறோம். 1, அவருடைய வேலைக்காக நம்ம காத்திருக்கணும். நம்மளை காத்திருக்க வைக்கிறார் என்றால் அதில் ஒரு மிகப்பெரிய தேவ திட்டம் ஒளிந்திருக்கிறது என்று அர்த்தம். அதனால் அவருடைய வேலைக்காக காத்திருக்கணும். தவறுவோமே ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா நம்முடைய ஸ்தானத்தை நம்ம இழந்து போவோம். தேவனுக்கு பிரியமில்லாத சில காரியங்களை நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுருப்போம், நமக்குள்ளே வச்சுருப்போம், எங்கேயோ ரகசியமாக வச்சுருப்போம். அந்த காரியங்கள் அது நம்மளுடைய பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், இல்லை பொருட்களாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அந்த காரியங்களை நம்முடைய எல்லைகளை விட்டு அப்புறப்படுத்த தவறுவோமே ஆனால் தேவனுடைய பிரசன்னத்தை நாம் இழந்து போவோம். 3வது விஷயம் நாம் எதை பார்த்தோம்? குறி சொல்லுகிறது, ஜாதகம் பார்க்கறது, இந்த மாதிரியான விஷயங்களை பின்பற்றி நாம் தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், நாம் இதை பின்தொடர்ந்து போகக்கூடாது. ஒருவேளை நாம் அப்படி போயிருந்தோமே ஆனால் அது நம்முடைய ஜீவனுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். இதுவரை ஒருவேளை ஐயோ இந்த தப்பில் இந்த 3 காரியங்கள் நீங்கள் சொன்னீங்களே, கர்த்தர் பேசியிருக்கிறாரே, இந்த 3 காரியங்களை நான் இந்த 1 மட்டும் செஞ்சிட்டேன், இல்லை நான் அந்த 2 மட்டும் செஞ்சுட்டேன், இல்லை இந்த 3 பாவம் எனக்குள்ளே இருக்குதே அப்படின்னு மனம் வருத்தப்படுவீர்களே. ஆனால் தாவீது ராஜா நாத்தான் என்ற தீர்க்கதரிசி வந்து எச்சரித்த பொழுது பச்சைப்பாலோடே செய்த பாவத்தின் நிமித்தமாக அந்த பச்சைப்பாலோடே செய்த அந்த பாவத்தின் நிமித்தமாக வந்த அந்த சாபத்தை அவர் தன்னை தாழ்த்தி பாவ மன்னிப்பு கேட்டு தன்னை ஒப்பு கொடுத்து அதை திருத்தி கொண்டார். அதன் பிற்பாடு தாவீது ராஜா எந்த இடத்திலும் பாவம் செய்யலை. தன் இறுதி நாட்கள் வரைக்கும் அவர் பாவம் செய்யலை. அவர் ராஜ்யபாரம் நிலைத்திருந்தது. நாமும் அப்படியே இருப்போம். ஒரு விசை ஜெபிக்கும்படி கண்களை மூடுவோம். தகப்பனே, உம்முடைய உடன்படிக்கையை குறித்து நீர் இன்றைக்கு பேசியிருக்கிறீர். உம்முடைய உடன்படிக்கையை நாங்கள் முறிக்காதபடிக்கு இதோ கேட்கின்ற இந்த ஜனங்கள் யாவரும் ஒருவேளை உம்முடைய உடன்படிக்கை உம்மோடு கூட ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கையை அவர்கள் முறித்திருக்கலாம். ஆனாலும் என் தேவன் தாவீது ராஜா உம்மோடு கூட ஒப்புரவான பொழுது நீர் மனம் இறங்கி ரட்சித்தீரே. அதுபோல இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு ஆத்துமாக்களோடும் கூட கர்த்தர் இடைப்படுவீராகப்பா. தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு அவர்கள் மனம் திரும்பி ஆண்டவரை தன்னுடைய பாவங்களை விட்டு எந்தெந்த இடத்திலெல்லாம் அவர்கள் உடன்படிக்கையை முறித்தார்களோ அதிலெல்லாம் இருந்து விடுபட்டு உடைய ரட்சிப்புக்கு நேராக, உடைய புதிய உடன்படிக்கையின் இரத்தத்திற்கு நேராக அவர்களை கர்த்தர் அழைத்து கொண்டு வந்து ஒரு விடுதலையை இந்த நேரத்தில் நீர் இந்த ஜனத்திற்கு கொடுக்கும்படியாக கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களையும் எங்களையும் ஆசிர்வதிப்பாராக. இந்த ஜெப நேரத்தை கொடுத்த ஜாஷ்வா டிவிக்கு மனமார்ந்த நன்றிதனை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. மீண்டும் சந்திப்போம். நண்பர்களாய் குடும்பமாய் கொண்டாடி மகிழ நிலா கூரைக்கடை வாங்க. நமது நிலா கூரைக்கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரத்தில் உள்ளது. மதியம் மற்றும் இரவு உணவுக்கு சிறந்த இடம். அருகில் பழைய சந்தை, பாவூர்சத்திரம் மற்றும் ஆலங்குளம் இந்தியன் வங்கி கீழ்ப்புறம். சீரக சம்பா மட்டன் மற்றும் சிக்கன் பக்கெட் பிரியாணி கிடைக்கும். உங்கள் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆர்டரின் பெயரில் சிறந்த முறையில் உணவுகள் செய்து கொடுக்கிறோம். நிலா கூரைக்கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம்.